எனக்கு தெரியல. இந்த ஜெனரேஷனுங்கிறது இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம். ஸோ இந்த ஜென்சியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாருமே இருந்தது இல்லையா, அவங்க பேரெல்லாம் யாருமே சொன்னதே கிடையாது அப்படின்னா, இது போராட்டத்தில் பிறந்த புல்லாங்குழல் அப்படின்னாரு. நான் இது புல்லாங்குழலா? இந்த மாதிரி ஜென்ரேஷன்லாம் எப்போவுமே நம்ம சொல்கிறது காதலே வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னேன்னு வேறு கேட்பாங்க. இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூக்கு குரல் கொடுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாரும் எப்படியோ குரல் கொடுத்தாங்க. இந்த 90s கிட்ஸோடைய கடைசி மிச்சம் சொச்சோன்ற கூடியவங்க என்ன பண்ணாங்க, பீச்சில் போய் உட்கார ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் அப்படியே பயங்கரமான ஒரு சப்போர்ட் திடீர்னு வர ஆரம்பிச்சது. வியோனெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இட்ஸ் மீ TK. இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சிஜேபி பற்றி ரொம்ப பேசி முடிச்சிட்டோம். அண்ட் ராஜினாமா பண்ண வேண்டியதெல்லாம் ராஜினாமா பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அதை பற்றியே பேசும்போது இந்த ஜென்சின்னு ஒருத்தரை பற்றி நம்ம பேசணும். இப்போ அவங்கள பற்றி தான் இங்கே பேச போகிறோம். நம்ம அவங்கள பற்றி பேசுவோம். ஆனால் எப்போவுமே பேசுறதுக்கு எதிராக பேசுறதுக்கு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ அப்படி எதிராக பேசுறதுக்காகவே நம்ம கூட உட்காந்துருக்கிறாரு மிஸ்டர் கிருஷ்ணன். வணக்கம். வியானெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எதிராக பேசுகிறோமா, எது கரெக்டுன்னு பேசுகிறோமாங்கிறது தான் கேள்வி. எப்போ பார்த்தாலும் அவர் பூமரு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் டிஸ்கார்ட் பண்ணாமல் பேச வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓ பரவாயில்ல, நான் சொன்னேன் இல்லையா, எப்போவுமே எதிராக பேச ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு. கரெக்டாக இப்போயே ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ளோ போயிட்டே தான் இருக்குது, பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஜென்சி அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியுது. ஜென்சின்னு தெரியுது. பட் யாரா இவங்கெல்லாம் என்னையா பண்ணுறாங்க, இவங்களை எதுக்கு இவ்வளோ பிரபலப்படுத்துறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் இந்த சோஷியல் மீடியானால வந்தது தான். ஸோ இந்த ஜென்சியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாருமே இருந்தது இல்லையா, அவங்க பேரெல்லாம் யாருமே சொன்னதே கிடையாது அப்படின்னா, எல்லாம் இந்த ஜென்சி வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க யாருன்னு நமக்குலாம் தெரிஞ்சுது. நான் இப்போ கிளாஸ் எல்லாம் எடுக்க விரும்பலை, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் கையில் இருக்கிற ஃபோனை நோண்டி பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களாம் யார், அவங்க எப்பேற்பட்டவங்க, இவங்களோட முற்காலத்தில் இருந்தவங்க யார், இனிமேல் வரப்போகிறவங்க யாருன்றதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். சார், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று, நான் இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுங்கிறதுல நிச்சயமாக நான் தலையிட மாட்டேன். ஆனால் நான் பேசுறதுக்கான பதில் வரணுங்கிறது மட்டும் நிச்சயமாக எதிர்பார்ப்பேன். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். பரவாயில்ல, இந்த ஃப்ரீடமாவது இப்போ கொடுத்தாங்கல்ல, ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜென்ரேஷன் இப்போ நம்ம சொல்ல மாதிரி ஜென்சி அப்படின்றது ஜென் ஒய், ஜென் எக்ஸு, அப்புறம் சைலண்ட் ஜென்ரேஷன், ட்ரெடிஷ்னல் ஜென்ரேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஒரு குரூப் ஆஃப் ஜெனரேஷன். அப்புறம் அதுலேருந்து இந்த 60கள் ஸ்டார்டிங், அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்து ஸ்டார்டிங் வரைக்கும் வந்தவங்களாம் ஒரு குரூப் ஆஃப் ஜென்ரேஷன். அண்ட் அது 60லேருந்து இந்த நடிகர் மைக் மோகன் காலத்துலேருந்து வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன். அப்புறம் அந்த 80ஸ்லேருந்து இந்த 96 வரைக்கும் வந்த குரூப்லாம் ஒரு ஜென்ரேஷனாக இருந்தது. அவங்களெல்லாம் பெரும்பாலும் இந்த 90s கிட்ஸோடு சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நம்மளுடைய ஜென்சிஸ். ஸோ இவங்களால தான் இப்போது நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு நாட்டுடைய ஒரு ஸ்டேட்டுடைய பொலிட்டிக்கல் டெசிஷன் கூட அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஜென்சி விஷயம். ஸோ யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்டிங் ஒன்று சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளோட எதிரில் பேசுகிறவர் நம்மளை கம்மி பண்ணி தான் பேச போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஜென்சி ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஒரு இஷ்யூ வந்தது. அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூக்கு குரல் கொடுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாரும் எப்படியோ குரல் கொடுத்தாங்க. இந்த 90s கிட்ஸோடைய கடைசி மிச்சம் சொச்சோன்ற கூடியவங்க என்ன பண்ணாங்க, பீச்சில் போய் உட்கார ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் அப்படியே பயங்கரமான ஒரு சப்போர்ட் திடீர்னு வர ஆரம்பிச்சுது. என்டையர் காலேஜஸும் ஸ்கூல்ஸும் எம்டி ஆகிடுச்சு. எல்லா ஃபஸ்ட் இயர் பசங்களும் போய் உட்கார ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபஸ்ட் இயர் ஏஜ் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த ஜென்சியோடைய முதல் கட்டம். 1996, 97 பிறந்தவங்க 2014-15களில் காலேஜோட ஃபஸ்ட் இயரில் என்ட்ரானாங்க. ஸோ அவங்க தான் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, அது நம்மளோட வீட்டு பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிட்டு
தெருக்கள்லையும் கடற்கரையிலையும் கொண்டு போயிட்டு அதை பெருசு பண்ணி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அதோட மட்டும் நிற்கல, 10 வருஷம் கழிச்சு இன்னுமே ஒரு அரசியலை தீர்மானிக்கிறதுக்கும் ஒரு தலைவனை தீர்மானிக்கிறதுக்கும் இந்த ஜென்சியோடைய வழி வந்து ஒரு பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட பொறுப்பான ஜென்சி அப்படின்னு கருதப்படுற அவங்கள குறை சொல்றதுக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ அந்த கூட்டத்தோட ரெப்ரஸன்டேட்டிவாக இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட என்னன்றது நம்ம கேட்போம். ஸோ சொல்லுங்க சார், இதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இவ்வளோ நேரம் இவர் சொன்னார். சுருக்கமாக சொல்ல போனால் இது போராட்டத்தில் பிறந்த புல்லாங்குழல் அப்படின்னாரு. நான் இது புல்லாங்குழலா, இந்த கலாச்சாரத்தை அழிக்க வந்த சங்கா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இதுக்கு முன்னாடி இத்தனை ஜென்ரேஷன் இருந்தது அப்படின்னு பேர்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஏன் நம்மகிட்ட வழக்கில் வரல, பேச்சு வழக்கில் வராமே இருந்தது? அப்போ அந்த ஜென்ரேஷன்லாம் எங்கே இருந்தது? அந்த வார்த்தைகள் எங்கே பயன்படுத்தப்பட்டது? திடீர்னு இன்னைக்கு இந்த அதாவது ஜென்சிங்கிற அந்த வார்த்தை மட்டும் நம்மக்கிட்ட அதிகமாக புழங்குது. இது வேறு நாடுகள்லையோ வேறு கலாச்சாரங்கள்லையோ இது என்ன பரிமாணத்தில் இருக்குது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த பதிலுமே இல்லாமல் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வெற்றி, அந்த வெற்றியில் தெரிஞ்சவங்க இப்போ இந்த போராட்டத்துக்காகவே பிறந்தவர்கள் மாதிரி இவர் எனக்கு சொல்கிறாங்க. இது எனக்கு சரியாக படலை. இதில் நிறையா கேள்விகள் எனக்கு இருக்குது. இந்த ஜென்சிக்கு ஒரு வருஷம் சொல்கிறீங்க, ஒரு ஜெனரேஷனை வருஷம் முடிவு பண்ணுமா, அப்படி இல்லை வயசு முடிவு பண்ணுமா? எனக்கு தெரியல. இந்த ஜெனரேஷனுங்கிறது இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம், இதுக்கப்புறம் பிறந்தவங்கலாம் இதனோட பிறப்பாங்கங்கிற ஏதாவது அறிவியல் இதுக்கு பின்னாடி இருக்குதா? இதனுடைய அறிவுத்திறன் என்ன, இதை பற்றி பேசக்கூடிய அறிவுத்திறன் நமக்கு இருக்குதா இல்லையா? எதுவுமே பேசணும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கிறேன். நிறையா கேள்விகள் எனக்கு இருக்குது. போன வாட்டி என்னை நிறையா கேள்வி கேட்டீங்க, நான் பதில் கேள்வி தான் கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா, நான் என்றைக்குமே பதில் சொல்கிறது மக்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறது. நான் கேட்டால் உடனே பூமர்னு சொல்லிடுவீங்க. என்னுடைய பதில் யாருக்குமே முக்கியம் இல்லை. ஆனால் கேள்விகள் ஒவ்வொரு மனசுலையும் இருக்கணும். அவங்க அதுக்கான பதிலை அவங்களே முடிவு பண்ணிக்கணும். அதுதான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் பதில் கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த பதில் கேள்விகளில் இந்த மாதிரியான இது வெளிநாட்டிலேருந்து நமக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பெயர்களா, இதை தோற்றுவித்தவர் யார், இந்த ஜென்சிங்கிறத யார் முதல்ல அந்த காயின் பண்ணாங்க, அது எந்த அடிப்படையில் காயின் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன, அவங்களுக்கு யார் பேர் வச்சாங்கன்னு சொல்லணும், அவ்வளோதானே. இதெல்லாம் காமெடி மாதிரி இருக்குது. பேர் வச்சியா சோறு வச்சியான்னு கேட்குற மாதிரி இருக்குது. சொன்னல, இவங்களுக்கெல்லாம் இதே தான் வேலை. பட் பரவாயில்ல, நான் பாட்டு சொல்கிறேன். ஒரு பழக்கத்தை வந்து பழக்கமாகி அதை எல்லாரும் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஒரு குரூப்பான்னு பேர் வைப்பாங்க. ஸோ இதில் ஜென் ஒய்யாக இருக்கட்டும், இல்லை ஜென் எக்ஸாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பேர் வச்சு இன்னார்னு பேர் வாங்கிக்கிட்டாங்க, நாங்கள் தான் இவங்களை இப்படி கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜென்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள யாருமே ஒரு தனி ஆளாக வந்து அவங்க சொல்லலை. சரியா, அவங்க தனி மரம் கிடையாது, அவங்க ஒரு தோப்பு ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருக்கும் இங்கிலீஷில் ஒரு அழகான பேர் உண்டு, டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அவங்களுக்கு சொந்த ஊரே என்னென்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு தான். ஸோ இந்த ஊர் அந்த ஊர்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஆட்கள் எங்கள் ஜென்சி மக்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிங்கிறதுக்குள்ள முடிவு எடுக்கிறவங்க. உங்களை மாதிரி வந்து ஆற போடுறேன் அவளை போடுறேன்னு ஆரிய கஞ்சி பழங்கஞ்சின்றதுலாம் உங்கள் கதை தான். எங்கள் கதைலாம் கிடையவே கிடையாது. சுட சுட மேட்ரு முடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டெக்னாலஜிலாம் எங்கள் ஆளுங்க தான். இவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகிறது எங்கள் ஆளுங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாப்புலரான ஜென்சி இவங்க. அண்ட் மோரோவர் இவங்க என்னென்னா, இந்த ரியல் வேர்ல்டுன்றதை தாண்டி வர்ச்சுவல் வேர்ல்டு, அதில் வந்து ரொம்ப அதிகமாக பங்களிப்பு அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அப்படியே டக்குன்னு வேலையை முடிச்சிடுவாங்க. உங்களை மாதிரி நேரத்தை வேஸ்ட் பண்ணுற ஆளுங்கெல்லாம் கிடையாது. இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மக்கள் தான் எங்கள் ஜென்சி மக்கள். அதாவது வளவலன்னு சொன்னதில் எனக்கு ஒன்றேன்னு புரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் ஜென்சி அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தையை நான் அப்போலேருந்து கேட்கும்போதே நான் கேட்டேன், இது இங்கே தோன்றியதா, வெளிநாட்டிலேருந்து வந்ததா, இது இறக்குமதி ஆனதா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மறைமுகமாக இறக்குமதி ஆனது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டீங்க. எப்படின்னா, இந்த மீடியா, சோஷியல் மீடியான்னு நீங்கள் சொல்கிற மீடியாவும் டெக்னாலஜியும் இட் இஸ் நாட் ஓன்டு பை இந்தியா. இன்றைக்கி இன்னி வரைக்கும் இப்போ தான் அதில் வளரணும்னு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த மீடியாவும் வேணும். அதுக்கு நான் எகெயின்ஸ்டாக சொல்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே எகெயின்ஸ்டாக சொல்கிறாள் நான் கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். 2008 இந்த ஜென்சி அப்படிங்கிறவங்களுடைய நீங்கள் முன்ன பின்ன கணக்கு போட்டால் கூட அதிகபட்சமான வயசு 11 இருக்கும் பொழுதே
ஜென் ஆல்ஃபா அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மார்க் மெர்கிண்டல் அப்படிங்கிறவர் ஒரு சோஷியல் ரிசர்ச்சர் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல், அவர் அந்த வார்த்தையை காயின் பண்ணுறார். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற இந்த டெக்னாலஜியை அப்படிங்கிறது ஒரு வியாபாரம். இந்த வியாபாரம் ஒரு மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மன உணர்வையும் ஒரு குரூப்பையும் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறது அவங்க வேணும்னு செஞ்சது இல்லை. நான் திரும்பவும் சொல்லிடுறேன், குறை சொல்லணுன்னா எல்லாத்துக்கும் குறை சொல்லணும்னு சொல்கிறாள் நான் கிடையாது. இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கும் போதே இந்த மக்களை நம்ம ஒரு குரூப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாரும் செய்யலை. ஆனால் இந்த மீடியாவில் இந்த அல்காரிதம்ஸ், இந்த சோஷியல் மீடியான்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு அல்காரிதமை நோக்கியே ஓடுது. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. யூ ஆர் மேட் அஸ் எக்கோ சேம்பர்ஸ், அதாவது சொல்கிறதையே திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அதுலேயே நீ அந்த குரூப்புக்குள்ளார இருக்கக்கூடிய அடைக்கப்படக்கூடிய ஒரு கூண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனை இது கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது என்னோட வாதம். இதற்கு நான் அடிப்படையாக சொல்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பிறக்காத ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வச்சு அது இப்படி தான் இருக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு கேரக்டரையும் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் செஞ்சது. அந்த மார்க்கெட்டிங் பர்சன் செஞ்ச அப்புறம் அதுவும் 15 வருஷம், அது என்ன கணக்கு, 2015க்கு அப்புறம் பிறக்கிறவனுக்கெல்லாம் புதுசாக ஜெனட்டிக்கலாக ஏதாவது கிரியேட் ஆகிடுதா? ஜென்னுங்கிற வார்த்தையில் ஜெனட்டிக்குங்கிற அர்த்தமும் இருக்குது. அவனுக்கு ஏதாவது கொம்போட முளைச்சிடறானா, அவன் எதை வேறு எதோட பொறிக்கிறானா? இன்றைக்கி கிடச்சிருக்கிற இந்த ஒரு டெக்னாலஜி தான் அவனுக்கு கிடச்சிருக்கிற கொம்பு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இந்த டெக்னாலஜி அவனுக்கு என்ன செய்யுதுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் டெக்னாலஜி ஏதோ பூன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அல்காரிதமிக் டெரிவேஷன், அதாவது இதுதான் இவனுக்கு கிடைக்கணுங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டம் ஏற்படுதுங்கிறத பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஜென் ஆல்ஃபா அப்படிங்கிறது 2008 அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு பிறக்காத குழந்தைக்கு பேர் வச்சுருக்காங்கங்கிறது இது ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் அ லாங் டேர்ம் பிளான் ஆஃப் அ பிஸ்னஸ் பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் இன்னுமே புரிஞ்சுக்கல. இதுக்கு அடுத்தும் நான் இதை சொல்கிறதையும் நீங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னால் நான் பல உதாரணங்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அது நேரமாயிட்டே போகும், அது வேண்டாம் அப்படின்னாலும் சரி. அப்போ இந்த ஜெல் ஆல்ஃபாங்கிறது இந்த மீடியாவிலேருந்து அவங்க எல்லாமே கற்றுக்குறாங்க. சரி, அப்போ அவங்களுக்கு என்ன தான் வேணுன்றாங்க? எங்களை விட நாங்கள் சொல்லக்கூடிய எங்களை மாதிரி பூமர்கிட்டேருந்து அவங்க என்ன வேண்டாம்னு சொல்கிறாங்க? அவங்களுடைய அட்ரிபியூட் என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு வரையறை இருக்கா அப்படிங்கிறத இந்தியாவில் இல்லை. எனக்கு இதுக்கான வரையறை எனக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஜென்ரேஷன்லாம் எப்போவுமே நம்ம சொல்கிறது காதலே வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னேன்னு வேறு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கேட்குறாரு, ஜென்சின்னா யார், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, குணாதிசயம் என்ன, இல்லை அவங்க என்னென்னலாம் எதிர்பார்ப்புகள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் திருப்பி அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, டெக்னாலஜி, டெக் சாவி அந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு தான் சார். ஏன்னா அவங்க பிறக்கும் போதே ஸ்மார்ட் ஃபோனோட பிறந்தவங்க. ஒன்று, வயிற்றில் இருக்கும்போதே அதோடைய அலைவரிசைகளை கேட்டு வளர்ந்தவங்க, ரீல்ஸை கேட்டு வளர்ந்தவங்க அந்த பிள்ளைங்கள்லாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விஷுவல் லேர்னர்ஸ். உங்களை மாதிரியோ என்னைய மாதிரி. தம்பி கொஞ்சம் நிறுத்துப்பா. நான் கேட்டது இது அவங்களோட டேஸ்ட், அவங்களுடைய வசதி வாய்ப்பு, இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை கேட்கல. அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுடைய விருப்பு வெறுப்பு என்ன, அதுதான் நான் கேட்டிருக்கேன். அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு இதுக்கு போயிருங்க. ஓகே, சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும், அவ்வளோதானே. சரி, குணாதிசயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் ரொம்ப பர்சனலைஸ்டு லேர்னர்ஸ். ஸோ தனக்கு ஏற்ற மாதிரி தனக்கு ஏற்ற விஷயங்களை தாங்களே தேடி தேடி இல்லை வேகமாக படிச்சுக்கூடிய ஆட்கள் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டானவங்க, சுதந்திரம் பயங்கரமான இருக்கவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி பயங்கரம். அதனால் அவங்கக்கிட்டேருந்து வர முடிவுகள்லாம் உங்களாலேயோ மேபி என்னாலேயோ கூட முடியாது. இதுதான் சமுதாய சிந்தனை இல்லை. அவர்கள் தனிப்பட்ட முறையில் தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு வாழறாங்க அப்படின்னு நான் சொன்னால் நான் குறை சொல்கிறதா சொல்லுவீங்க. அதையே பெருமையாக நீங்கள் பேசிக்கிறீங்க. ஒரு நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனால் நீங்கள் தண்ணியை வீணாக்கக்கூடாது, மலையை உடைக்கக்கூடாது, நேச்சுரல் ரிசோர்ஸஸை கன்சர்வேட் பண்ணணும். ஆனால் அந்த நேச்சுரல் ஃப்ளோவை, நேச்சுரல் ஹியூமனிட்டியை, பயாலஜியை எதிர்க்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் தான் இந்த ஜென் ஆல்ஃபா ஆர் ஜென் பீட்டா ஆர் வாட் எவர் இட் மேபி. நீங்கள் எது சொன்னாலுமே அந்த கேட்டகரியில் தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
இந்தியாவில் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் இன்றைக்கி விளையாட்டாக பேசக்கூடிய இந்த டேக் வேர்ட்ஸ் இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு விதமான ஒரு சீரழிவு, ஒரு நேச்சுரல்லேருந்து வரக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு பர்வர்ஷன் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லுவேன். இதுக்கு கோர்ட், அமெரிக்கன் கோர்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறது நம்ம கோர்ட் இன்னும் அந்த அளவுக்கு தீவிரமாகலைன்னாலும் அமெரிக்கன் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, என்ன மாதிரி பேசுகிறவங்க வேலைகளை இழந்திருக்கிறாங்க, ஒரு சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எதை பற்றியாவது இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஊரில் இருக்குதா, இது சரிதானா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி பதில் இல்லை. அந்த மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் பேசும்போது உங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லும்போது அது தவறு, அவங்க பனிஷ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த பேச்சுரிமை எங்களுக்கு கிடையாது. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுங்கிற ஒரு போராட்டம். அதுக்கு பேர் நான் போன தடவையே சொன்னேன், மாபாக்ரசி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகபரிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்களும் சொன்னீங்க ஒரு போராட்டத்தில் தான் இது ஆரம்பிச்சதுன்னு சொன்னோம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்திரமற்ற ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா அப்படிங்கிற நாங்கள் கேள்வி தான் கேட்குறோம். நீங்கள் யோசிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வாழ்க்கையை வாழ போகிறது நீங்கள் தான். உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு என்ன செய்யுங்கிறத பற்றி உங்களுக்கு யோஜனையும் இல்லை. அது ஒரு தொடர்ச்சியான விஷயம் இந்த சமுதாயம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. அப்படிங்கிற கேள்விகளை மட்டும்தான் நான் வைக்கிறேன். திரும்ப திரும்ப என்னை நீங்கள் பூமர்னு சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் கேட்குற கேள்விகளை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்தியாவில் வேலை போகிற நிலைமை வந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. நான் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன்.